வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு ஊரில் துகாராம்னு ஒருத்தர் பெருமாள் பக்தர். அவர் எப்போ பார்த்தாலும் பெருமாளை தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். வீட்டை கூட நினைக்க மாட்டார். அப்படி இருக்கையில் அவருக்கு ஒரு மகன் இருப்பான் கல்யாண வயசில். அப்படி இருக்கையில் ஊர் மக்கள்லாம் நினைப்பாங்க, இவர் பாட்டு பஜனைன்னு திரிகிறாரு, இவர் எங்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு மகனுக்கு, அதனால் நாமளே சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து நம்ம செலவுலையா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த ஊருக்குள்ளே எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கையில் சரி, ஒரு கூட்டத்தில் ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் ஒரு பொண்ணு பார்த்துருவாங்க. பார்த்து அவங்களால ஏண்ட காசுகளை, பொருளாவோ பணமாவோ எல்லாமே கொண்டு துகாராம் வீட்டில் வச்சுருவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கையில் அப்போ ஒரு கருமியோடைய பொண்டாட்டியும், ஐயோ நம்மளும் ஏதாவது கொடுத்தாலும் தேவலையே அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த கருமி ஒத்துக்க மாட்டார். அப்படின்னு சொல்லையில் ஒத்துக்க மாட்டாருங்க. இவங்களும் எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க, ஊருக்குள்ளே எல்லாருமே கொடுக்குறாங்க, நம்மளும் ஏதாவது ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கெஞ்சினோடனே இவர் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் ஏதாவது ஓட்டை உடசல் இருக்கும், அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுவார். சொன்னோடனே அவர் சொன்னது தான் சாக்குன்னு அவங்களும் ஒரு ஓட்டை பானையை தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அங்கே கொண்டு போய் எல்லோரும் மக்கள் வச்சுருக்க இடத்துல இவங்களும் வச்சுட்டு வந்துடுவாங்க. மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தான் வச்சுட்டு வருவாங்க. இப்படி ஓட்டை பானை ஒன்றுத்துக்கும் ஆகாததை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வரையில் அப்போ இவர் துகாராம் எடுத்து பார்ப்பார். எல்லா சாமான்களையும் ஒரு ஓரமாக எடுத்து வைக்கணும்ல. அப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கையில் இந்த ஓட்டை பானையை எடுக்கையில் அது பார்த்திங்கன்னா தங்கமாக மாறிடும். தங்கமாக மாறினோடனே அந்த அதிசயத்தை ஊர் மக்கள்லாம் அதிசயமாக பார்ப்பாங்க. பார்க்கையும் எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க. நம்ம துகாராம் கையை வச்சோடனே அந்த பானை தங்கமாக மாறிடுச்சுன்னொன்னே இது கருமி காதுலேயும் விழுந்துடும், கருமி வீட்டுக்காரம்மா காதுலேயும் விழுந்தோடனே அவங்க வேகமாக ஓடி காலில் விழுந்து, நான் இந்த ஓட்டை பானையை கொடுக்கையில மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த பானையை இப்படியே பொண்ணாக ஆயிடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொடுத்தேன், உங்கள் கைப்பட்டோன்னே பொண்ணாயிருச்சு, பரவாயில்ல, நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்போ தான் கருமியும் உணர்வார், இவ்வளோ பெரிய ஆளை நம்ம மதிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவரும் நிறைய பொருளுதவி செய்வார். மக்களும் நிறைய பொருளுதவி செய்வாங்க. சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.